ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு சிறுபருப்புலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக 10 நிமிஷத்தில் வைக்கிற மாதிரியான இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிம்பிள் சாம்பார் ரெசிபி தான் எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து ரெண்டு தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் குக்கரில் போட்டுட்டு மஞ்சள்தூள், உப்பு, சாம்பார் பொடி, இவ்வளோ தான் இதோட ஸ்பைஸ். கூட வந்து நம்ம பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் சேர்த்து போட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வச்சா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அது ஸ்மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சிட்டு, இல்லை நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு இதுக்கு மேலே இதை கடாயில் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நம்ம ஸ்மேஷ் பண்ணி வச்சு இந்த சாம்பார் அதில் கொட்டிட்டு இதுக்கு மேலே திக்னஸுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு, இது ரெடிமேட் அரிசி மாவு தான், இது தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ மேலே கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.